எல்லாத்துலயும் ஒரு ஃபேக்னஸ் இருக்கும். ஒரு விஷயத்துல வந்து நம்பிக்கை இல்லாம அன்மூடித்தனமா போகும்போது நமக்குள்ள நிறைய விஷயங்கள் ஃபேக்கா இருக்கும். அந்த டைம்ல வந்து நம்ம நிறைய ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாம் வேணும் சொன்னா நடிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். எங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஏற்படும். உண்மையாவே நமக்கு தெரியாது, நம்ம கிட்ட இல்லக்கும் போது அவன் நம்மளை நம்பி நமக்கு கீழே வந்தாலும் கூட நம்ம அதை தாண்டி நம்மளை வளர்த்துக்கிறோங்கிறத தாண்டி நடிச்சு கொண்டே இருக்கிறது இவ்வளவு தூரம் கில்ட் ஏற்படுத்தும், ஒரு ஃபியர் ஏற்படுத்தும். காலப்போக்கில் அவன் ஒரு முடக்கமான தன்மையை அவன் உள்வாங்கி இருக்கிற இடம் கூட தெரியாத அளவுக்கு அவன் காணாம போயிடுவான். தன்னம்பிக்கையோடு இருக்கிறவன் இல்லாத இடத்தில் இருந்து விருட்சமா மாறக்கூடிய தன்மைகள் இருக்கும். தன்னம்பிக்கையில் இருக்கிற மாதிரி நடிச்சு கொண்டிருக்கிற கொஞ்ச நாள்ல இருக்கிற இடம் தெரியாம போகும். ஆரம்பம் எல்லாருமே வேக்காதான் இருக்கும். விஷயத்துல தன்னம்பிக்கை வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம நிறைய எஃபர்ட் பண்ணணும். ஏதோ ஒண்ணு இருக்கு அவங்க நம்புறாங்க, ஆனா அந்த நடுவுல அங்க லேர்னிங் இல்ல, ஃபீட்பேக் இல்ல, எதுவுமே இல்லங்க. அங்க வளர்ச்சின்றது ஒன்று இல்ல. தெரியாத இதிலிருந்து தெரிந்து கொள்ள எவன் தயாரா இருக்கிறானோ அவன் உள்ளம் சொல்லும் நான் கான்ஃபிடென்ட், ஓகே ஐ அம் ரெடி அப்படின்னா அவன் வந்து தன்னை ஏற்றுக்கொண்டிருக்கான். நான் தெரியலனாலும் நான் என்னை ஏற்றுக்கொள்றேன், தெரிஞ்சாலும் நான் என்னை ஏற்றுக்கொள்றேன். இந்த போலியில எப்படி இருக்கும்னு சொன்னா தெரிஞ்சோ தெரியலையோ நான் இப்படிதான் அப்படின்னு அகங்காரமான தன்மை, ஒரு அதிகாரமான தன்மை, ஒரு போலியான தன்மை வந்து இவங்களுக்குள் இருக்கும். பல தவறுகளையும் அவங்களுக்குள்ள அது கொண்டு போய் சேர்த்து